வணக்கம். பாமக கட்சி உடையுமா? ஏன்னா ராமதாஸ் ஒரு சைடு இழுத்துக்கிட்டு இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் ஒரு சைடு இழுத்துட்டு இருக்காரு. நான் தான் கட்சியோட தலைவர் அப்படிங்கிறாரு. ராமதாஸ் வந்து கட்சியோட செயல் தலைவர் தான் அவர், நான் தான் தலைவர், நிறுவனர் நான் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட பொருளாளர் திலகபாமாவை வந்து அவர் கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு. ஏற்கனவே திலகபாமா மேலே அவர் கடுப்பில் தான் இருந்தார். கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது, அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியிலேருந்து தூக்குறாரு, அவர் இனிமேல் செயல் தலைவராக செயல்படுவார், நான் தான் தலைவர், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஏன்ட்ட தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகளுக்கெல்லாம் ஒரு அறிக்கை விடுறாரு, செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறார். அப்போ வந்து திலகபாமா வந்து சமூக வலைதளங்களில் அவங்களுடைய கருத்தை வந்து பதிவிடுறாங்க. இது வரைக்குமே பாமக ஜனநாயக முறைப்படி செயல்பட்டுது. இப்போ வந்து தலைவர் இவர் வந்து ஐயா வந்து இந்த மாதிரி செயல்படுறது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை போடுறாங்க. இது உடனே ராமதாஸுக்கு பயங்கரமான டென்ஷனாக இருந்தது. ஆனால் ஒரு அன்புமணியோட ஆதரவாளராக திலகபாமாவை பார்த்தாரு. இப்போ வந்து திலகபாமா எல்லாருமே இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 சட்டமன்ற மாவட்ட செயலாளர்கள் வந்திருந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து அழைச்சிருந்தார். ஒரு 3 நாளைக்கு இது மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. பாமக கட்சியை எப்படி வழி நடத்துறது அப்படின்னு தொடர்பான ஒரு ஆலோசனை தான் இந்த இதில். கட்சியை எவ்வளோ டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து ஆலோசனை பண்ணுறதுக்காக இந்த கூட்டம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த கூட்டம் அதுக்கான கூட்டம் கிடையாது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. ஏன்னா ராமதாஸ் நேற்று வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து எவ்வளோ மோசமானவன், அவன் 35 வயசில் அவனை வந்து நான் மத்திய அமைச்சராக்கி பார்த்தேன், அதனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னை மதிக்கணுங்கிற எண்ணமே இல்லை, கட்சியை வந்து ஒரு கட்டுப்பாடோடு நடத்த முடியல, அது இல்லாமல் ஒரு பெரிய ஒரு மனப்பான்மையே இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கிறான், அவங்க அம்மாவே வந்து பாட்டில் எடுத்து அடிச்சு விட்டான், அடிக்கும்போது அந்த அம்மா வந்து நவுந்தனால அவங்க தப்பிச்சிட்டாங்க, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அன்றைக்கி காயம் ஏற்பட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து நிறைய பொய்களை சொன்னார், நிறைய உருட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இவர் மாவட்ட செயலாளர் கூட்டார், யாருமே பெருசாக வரவே இல்லை. அதனால வந்து இவருக்கு ரொம்ப டென்ஷனு. அன்புமணி ராமதாஸ் தான் ஃபோன் போட்டு இது மாதிரி வர சொல்லலை, வர வேணான்னு சொல்லிட்டாரு, என்னை அடிப்படை உறுப்பினர்லேருந்து கட்சியிலேருந்து தூக்க போக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் சொல்கிறார். ராமதாஸ் சொல்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பொய் அப்படிங்கிறது இன்றைக்கி நிரூபணமாக இருக்குது. நிறைய பேர் அன்புமணியோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி ஆலோசனை கூட்டத்தில் கலந்துருக்காங்க, நிறைய ஆலோசனை பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. நான் எங்கள் அம்மா வந்து ரொம்ப மதிக்கிறேன், எங்கள் அம்மா மேலே ஒரு தூசி கூட நான் படவிடாமல் செய்வேன், எங்கள் அம்மாவும் என்னை வந்து ரொம்ப மதிக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்க மேலே நான் இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பழியை வந்து ரொம்ப அசால்ட்டாக தூக்கி போட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து திலகபாமா நீக்கினார். அதே போல் சிவாங்கிற ஒரு மாவட்ட செயலர் பதவியிலேருந்து அவர் உடனே தூக்கி விட்டார். யாரெல்லாம் அவர் டிவியில் பார்க்குறாரோ அவங்களையெல்லாம் அது யார் அது, அவனை கட்சியை விட்டு தூக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு உடனே திலகபாமாவை தூக்கிட்டு ஒரு சையத்து முகமதோ எவரோ ஒருத்தருக்கு வந்து அந்த பொருளாளர் பதவியை கொடுத்துட்டாரு. அவரும் வெளியே வந்து பார்த்தீங்களா நான் இனிமேல் பொருளாளர் அப்படிங்கிற மாதிரி அவரும் காட்டிட்டு இது பண்ணார். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து திலகபாமா தான் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்புமணி வந்து உடனே சொல்லிட்டார். உடனே லெட்டரும் கூட அடித்து அங்கனே கொடுத்துட்றாரு. இந்த முதல்வன் படத்தில் அர்ஜுன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி உடனே டைப் அடித்து உடனே அதில் கையெழுத்தை போட்டு இந்தா சிவா நீ தான் 3 சட்டமன்ற தொகுதிக்கு நீ தான் வந்து மாவட்டத்தில் உனக்கு ஒரு கடிதம் அப்படின்னு யாரெல்லாம் ராமதாஸ் நிப்பாட்டுறாரோ உடனே அவங்களுக்கு டைப் அடித்து உடனே கையெழுத்தை போட்டு உடனே கொடுத்துரு அப்பாயின்மெண்ட் அங்கனே ஸ்டேஜிலே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ராமதாஸ் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு வந்து உடனே இவர் வந்து பதில் நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்பா மகன் சண்டை இனிமேல் ஓய போகிறதில்ல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ராமதாஸ் வந்து இனிமேல் வந்து நான் தான் அதிகாரமிக்க நபர் அப்படிங்கிற மாதிரி காட்டவே முடியாது பாமக அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் மறைமுகமாக தெளிவாக சில விஷயங்களை பேசினார். இப்போ நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னோம்னா என்னை வந்து தலைவர், ஆனால் இந்த கூட்டம் கூடும்போதே பார்த்திங்கன்னா பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லி தான் பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க. இவர் செயல் தலைவர் தானே ராமதாஸ் அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்காருங்கும் போது இங்கே வந்த கூட்டம் எல்லாமே தலைவராக வந்து அன்புமணி ஏற்றிருக்காங்க. தலைவராக வந்து அன்புமணியை வந்து ராமதாஸ் மட்டுமே அறிவிக்கல, கட்சியோட பைலா பிரகாரம் பொதுக்குழு கூட்டி பொதுக்குழு மூலமாக அன்புமணியை வந்து தலைவர் பதவிக்கு தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. இது வந்து தேர்தல் ஆணையமும் அங்கீகரிச்சிச்சு, பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்போ ஒரு தலைவரை வந்து நீங்கள் நீக்கணும் அப்படின்னோம்னா யாருமே தனிப்பட்ட முறையில் நீக்கவே முடியாது. இப்போ ராமதாஸ் வந்து அன்புமணியை வந்து நீக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டாயம் தான் இருக்குது, சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இவங்க எப்படி வந்து தூக்கி விட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ கேட்குறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடனே பொறுப்பை போடுறாரு. நீங்கள் வந்து டக்குன்னு வீட்டுக்கு
போகிறீங்க, இவர் திரும்ப லேட்டாக வந்து ராமதாஸ் வந்து ஏதாவது டிவியை பார்த்து இல்லை யாராவது சொல்லி உடனே இவர் அன்புமணியோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட்சி பதவியெல்லாம் தூக்கிட்டாங்கன்னு உடனே பதட்டம்லாம் ஆகிடாதீங்க. நான் இருக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் உங்களை பதவியை தூக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு உடனே ஆர்டர் காப்பி வந்துடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது இல்லாமல் அவர் டிஜிட்டல் முறையில் வந்து இந்த கட்சியை கொண்டு போகிறாரு, எல்லாத்தையுமே வந்து கன்ஃபார்மாக இது பண்ணுறாரு. எல்லாருமே நீங்கள் அடையாள அட்டையை புதுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இன்னும் ஒரு தேர்தல் பொதுக்குழு கூடும். இப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பொதுக்குழுவில் மிக முக்கியமான சில முடிவுகளை எடுக்க முடியும். இது வரைக்குமே நேற்று வரைக்குமே என்னால் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு கட்டாயத்தில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். இன்னையிலேருந்து நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ தருமபுரியில் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது கூட அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப என்னால் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, மன உளைச்சல் அதிகமாக இருக்குது, என்ன நான் தப்பு பண்ணேன், ஏன் என்னை இப்படி போட்டு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸுக்கு தான் மறைமுகமான ஒரு இதை கொடுத்துருந்தாரு. அது ராமதாஸ் நேற்று வந்து அவர் கண்கலங்கி பேட்டி கொடுத்து அன்புமணியோட பயங்கரமாக அவரும் நடிக்க ஆரம்பித்தார். இப்படி ஒரு 2 பேருமே நடித்து கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்சியில் இருக்க சீனியர்கள்லாம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. ஏன்டா இந்த கட்சியில் இருக்கணுமா, இல்லை இவங்க 2 பேர் அப்பா மகன் சண்டைக்குள்ளே நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டு யாராதுன்னு தெரியல, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ராமதாஸ் ஆரம்பித்தா அன்புமணி வந்து நம்மளை கட்சியில் டம்மியாக்கிடுவார், இல்லை ஒருவேளை நம்ம அன்புமணி ராமதாஸ் ஆதரிக்கிறோம் அப்படின்னோம்னா ரொம்ப கட்சியில் மூத்த ஒரு ராமதாஸ் அவர் தான் கட்சியை வந்து உருவாக்குனார், அவர் மன உளைச்சல் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆதரவான ஒரு மனங்கள் இருக்காங்க. 2 பேருமே சமாதானமான நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இவங்க 2 பேருமே மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கட்சி வந்து கட்டுப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா அன்புமணி கையில் போயிடுச்சு. ராமதாஸ் இனிமேல் அறிக்கை கொடுக்குறதோ யாரையுமே கட்சி விட்டு நிப்பாட்டுறதோ இது ஒன்றுமே சாத்தியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அன்புமணி கொண்டு போயிட்டார். இனிமேல் கட்சியை ராமதாஸ் கையில் கொடுக்க மாட்டார், அவர் வந்து நிறுவனர் தான், அவருடைய ஆலோசனை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே இப்போ பொதுக்குழுவை கூட்டி ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போ ஆலோசனைலாம் முடிஞ்சிட்டு உறுப்பினர் சேர்க்கை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. கட்சிக்குள்ளே நடக்கிற சில விஷயங்களை வந்து தனிப்பட்ட முறையில் மீடியாக்களுக்கெல்லாம் தெரிய வேணான்னு சொல்லிவிட்டு அவர் பேசிவிட்டு மீடியாக்களை வெளியே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த மண்டபத்துக்குள்ளே பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வரும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. பாமக உட்கட்சி பிரச்சனைக்குள்ள பாஜகவுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நைனா நாகேந்திரன் வேற அறிக்கை கொடுக்குறாரு. ஏன்பா நீங்களே போய் வாலண்டரியாக மாற்றுற மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி, இந்த கூட்டணிக்குள்ளே விஜய் வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கோரிக்கை தான், எண்ணம் தான், திமுக வந்து ஆட்சியிலேருந்து அகற்றணும். அவங்கள அகற்றிட்டு யார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. பாஜகவுக்கு வந்து அவங்க சைலண்ட், எப்பயுமே வந்து தேர்தல் முடிஞ்சு வெற்றி வாய்ப்புகளை பொறுத்து அவங்க கடைசி நேரத்தில் தான் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத தேர்வு பண்ணுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அப்படியே அலைஞ்சிட்ருக்காரு. ஆனால் கடைசியாக தான் பாஜக முடிவெடுப்பாங்க. இப்போ விஜயும் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் வரணும்னு அதிமுகவும் யோசிக்குது, பாஜகவும் யோசிக்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்தார் அப்படின்னா அவரும் முதலமைச்சர் ரேஸில் வந்து அவரும் இருப்பார், அவரும் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தொண்டர்கள் எல்லாமே யோசிப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூட பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னார். திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஏன் வீட்டுக்கு அனுப்பணும்லாம் சொல்கிறது இல்லை, ஏன்னா அவங்கள சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சு, அவங்க ஊழல் அதிகமாக செய்கிறாங்க. இவங்கெல்லாம் ஊழலே பண்ணலை, கொஞ்சம் ரொம்ப நியாயமாக வந்து கட்சியை நடத்துனாங்க. 2வது ஆட்சியும் ரொம்ப நியாயமாக பண்ணாங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு நல்ல ஆட்சி, மக்கள் வந்து ரொம்ப புலங்காங்கீதம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது போல இருக்குது. திமுக வீட்டுக்கு அனுப்பணும், இவங்களோட எண்ணமெல்லாம் இவங்களுடைய கேள்வியெல்லாம் திமுக வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். முதல்லாம் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுக யார்கிட்டையும் போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த மாட்டாங்க. அவங்களா வந்து பேசுவாங்க, பேசி கூட்டணிக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா வந்து 1 தொகுதியோ 2 தொகுதியோ அவங்க கட்சிக்கு தகுந்த மாதிரி வாக்கு சதவீதத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ கொண்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி போய் பாஜக கூப்பிட்டு வச்சு உடனே கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்க. 2வது இப்போ விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கார். அதிமுகங்கிற ஒரு இயக்கம் மிகப்பெரிய ஒரு இயக்கம், அதிக தொண்டர்கள் உள்ள ஒரு இயக்கம், இன்றைக்கி கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற தலைவர்கள் யாருமே பெருசாக யோசிக்கிறே கிடையாது, யோசிக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்கன்னு பல தரப்பட்டு சொல்லிட்டாங்க, ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக பற்றி அவங்க பேசுகிறதே கிடையாது. ஆனால் கட்சியில் நாங்கள் தான் மிகப்பெரிய ஆளுமைன்னு சொல்லிட்டு இப்படி போய் கெஞ்சிற ஒரு விஷயம் வந்து அதிமுக தொண்டனுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமாக இருக்குது. இப்போ வந்து அவரும் கடம்பூர் ராஜு அதை தான் சொன்னார். நாங்கள் வந்து அன்பு சகோதரர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இவர் வந்து எங்களோட கூட்டணி அமைச்சா திமுகவை ரொம்ப சுலபத்தில் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவர் சொன்னார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா
இந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா ஜனவரி வரைக்கும் இழுக்கும். ஜனவரிக்கு அப்புறம் தான் இறுதி பெறும். அதனால் வந்து ஒன்றும் இல்லை, விஜய் எங்கள் கூட வந்துருவார் அப்படின்னு சொல்லி கடம்பூர் ராஜு ஒரு வார்த்தையை சொன்னார். இதே வந்து ஆதரித்து நயினா நாகேந்திரன்னு சொன்னார். ஏன்னாப்பா அவர் விஜய் வந்து எல்லாருக்கும் ஒரு எதிரி அப்படின்னா திமுக தான். தமிழக பொறுத்த வரைக்கும் திமுக தான் நமக்கு எதிரி. நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து கடம்பூர் ராஜுவோட கருத்தை எண்ணி பார்த்து விஜய் வந்து நம்மளோட கூட்டணி வைக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சரி, 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணி அதிமுக, பாஜக, தாவேகா. ஒருவேளை தாவேகா வந்து இந்த சைடு அதிமுகவோட கூட்டணி வச்சுச்சுன்னா ரெண்டுமே ஒரு பலமான ஒரு கட்சியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் யார் என்னென்ன வாக்கு சதவீதம் பெற்றாங்க, மொத்த வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் இருந்தார், அதிமுகவில் இருந்தார். அதனால் தென் மாவட்டங்களில் வாங்கின வாக்கு சதவீதம் இதெல்லாம் வச்சு இப்போ கம்பேர் பண்ணுறது தப்பு தான். ஆனாலும் கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோமே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கின வாக்கு சதவீதம் 1,74,30,179 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.70% வாங்கியிருக்காங்க. இவங்க போட்டியிட்ட இடங்கள் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 188 இடங்கள். இவங்க ஜெயிச்சது 133 தனிப்பெரும்பான்மை. இவங்களோட கூட்டணி இருந்த காங்கிரஸ் கட்சி எவ்வளோ வாங்குச்சுன்னா 19,76,527 வாங்கியிருக்காங்க, 4.2%. இவங்க போட்டியிட்ட இடங்கள் 25, ஜெயிச்ச இடங்கள் 18. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட வாக்கு வங்கி தான் ரொம்ப கம்மி, 5,04,537 வாக்கு சதவீதங்கள் தான். இவங்க 1.09% தான் வாங்கியிருக்காங்க. போட்டி போட்ட இடங்கள் வந்து 6, ஜெயிச்ச இடங்கள் 2. விடுதலை சிறுத்தை கட்சிகள் வாங்கினது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட கம்மி தான், 4,57,763 வாக்குகள், 0.99. போட்டியை போட்ட இடங்கள் வந்து 6, ஆனால் ஜெயிச்ச இடங்கள் 4. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அவங்க வாங்கின வாக்கு வங்கிகள் வந்து 3,90,819 வாக்கு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 0.85% வந்து இவங்க போட்டியிட்ட இடங்கள் வந்து 6, வென்ற இடங்கள் 2. அதே போல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வாங்கிய வாக்குகள் வந்து 2,22,263 வாக்குகள், 0.48%. போட்டி போட்ட இடங்கள் 3, ஜெயிச்ச இடங்கள் 0. சரி, இதே போல் வந்து திமுக கூட்டணி இவ்வளோ சதவீதத்தை வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு இணையான அதிமுக வாக்கு வங்கிகள் அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா கடந்த முறை வந்து ஓபிஎஸ் இருந்தார், அதிமுகவுக்கு வந்து தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் ஓட்டு வந்து இருந்தது. அது இல்லாமல் வந்து கடைசி நேரத்தில் அவர் வன்னியர்களுக்கான இந்த மாதிரி 10.5% கொடுத்து மற்ற சமுதாய மக்கள் எல்லாமே எடப்பாடி மேலே கோபமாக இருந்தாங்க. அதையும் தாண்டி சில ஓட்டுகள் வந்து உளுந்துச்சு. அந்த மாதிரி உளுந்த ஓட்டுகள் தான். இதே ஓட்டுகள் வந்து இந்த தேர்தலில் வந்து உழுகும் அப்படின்னு நம்ப முடியாது. ஏன்னா குறையிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிக அளவில் குறைஞ்சிருக்கிறாங்க, ஓட்டு வங்கி அதிகமாக அதிமுக குறைஞ்சிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கின ஓட்டு வங்கி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1,53,91,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 33.29%. இவங்க போட்டி போட்டது வந்து 191 இடங்கள். ஆனால் இவங்க ஜெயிச்ச இடங்கள் வந்து வெறும் 66 இடங்களை தான் ஜெயிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 4% வாக்கு வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து அதிமுக கூட்டணியில் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க. அவங்க 17,58,774 வாக்கு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.8%, 4%க்கும் குறைவான வாக்குகள் தான். போட்டி போட்ட இடங்கள் 23, ஜெயிச்ச இடங்கள் 5. அதே போல் பாரதிய ஜனதா கட்சி வந்து அப்போ வந்து 12,13,670 வாக்குகள் பெற்றாங்க. வாக்கு சதவீதம் 2.62. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க போட்டி போட்ட இடங்கள் 20, ஜெயிச்ச இடங்கள் 4. அப்போ பார்த்தீங்கன்னா 2.62 கட்சி ஓட்டு தான் சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க சட்டமன்ற தேர்தலில். ஆனால் அதுக்கப்புறமா நாடாளுமன்றத்தில் அவங்க எவ்வளோ வாக்கு சதவீதத்தை உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.50. இவ்வளவுக்கும் காரணம் யாருன்னா ஒரே ஒரு மனுஷன் தான், அண்ணாமலை தான். அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது ஒரே என் மண் என் தேசம் அப்படின்னு நடைபயணம் போனார். நிறைய மக்களை வந்து தொடர்பு கொண்டார். நிறைய கட்சியை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும்னு சொல்லி பாடுபட்டார். அவருடைய வாக்கு வங்கியினால தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10% வாக்கு வங்கிகள் நாடாளுமன்ற தேர்தலில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி அண்ணாமலை பேச்சை கேட்டிருந்தோம் அப்படின்னோம்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்து 25% மேலே கடந்து போயிருக்க முடியும் பாஜகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே
எல்லாமே சேர்த்தா. கண்டிப்பாக வந்து வெற்றி தோல்வியை வந்து யாருமே தனிப்பெரும்பான்மையை பெற முடியாது, பாஜகவோட ஆதரவு இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அண்ணாமலையினால் உருவாக்கி இருக்க முடியும். அண்ணாமலை கண்டிப்பாக அதை உருவாக்கியிருப்பார். ஆனால் எல்லா கட்சிகளும் சேர்ந்து பாஜக மேலிடத்தோடு பேசி, எடப்பாடி பழனிசாமிலாம் பேசி இவ்வளோ தூரம் பண்ணி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் தான். நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட 6.58% ஓட்டுகளை சதவீதத்தை வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து 234 தொகுதியிலையும் போட்டி போட்டாங்க. இப்போ திமுக கூட்டணி எத்தனை சதவீதம் வாங்குச்சு, இது எல்லாம் ஏன் பேசணும் அப்படின்னோம்னா, விஜய் அதிமுகவோட கூட்டணி வச்சார்னா அதிமுக கூட்டணி ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் மட்டும்தான். இப்போ திமுக கூட்டணி எவ்வளோ ஓட்டுகள் வாங்குச்சு அப்படின்னா 45.38% வாங்கியிருக்காங்க. அதே போல் பாஜக அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 39.1, கிட்டத்தட்ட ஒரு 6% வந்து 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த 6% வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிகிட்ட இருக்குது. அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டணி வச்சாங்க அப்படின்னா ஏறக்குறைய 2 பேருமே திமுக அதிமுக கூட்டணி இருக்கணும். அதிமுக பழைய அதிமுகவா அதே பலத்தோடு இருக்கணும், ஓட்டு வங்கி செதறாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த வெற்றியை அவங்களால பெற முடியும் அப்படிங்கிறது இருக்குது. சரி, விஜய்க்கு எவ்வளோ சதவீதம் இருக்குது? இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு பழைய 2021 அந்த கால்குலேஷனை போட்டு பார்த்தா 2 பேருக்கும் 6% இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அதிமுக வந்து அதே பலத்தோடு இருக்கா அப்படின்னா நாளுக்கு நாள் பலகீனமாகிட்டே தான் இருக்குது. இப்போ ஓபிஎஸ் இல்லை, தென் மாவட்டங்களில் ஃபுல்லாகவே வந்து டவுன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதிருப்தி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. திமுக மேலே என்ன அதிருப்தி இருந்தாலும் வேறு வழி இல்லை, திமுக கண்டினியூ தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஒருவேளை விஜய் வந்து அவர் சொல்கிற மாதிரி எனக்கு 18% இருக்குது, விஜய் வந்து கூட்டணிக்குள்ளே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தாலும் விஜய்க்கு வந்து அதிகபட்சமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 6% வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்குமே கருத்து கணிப்பில் இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் 6-10 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கூட்டணி அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6% வாக்குகள் இருந்தால் திமுக கூட்டணிக்கு இணையான வாக்கு வங்கி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையில் விஜய் வந்து அதை சரி கட்டுவார். ஒருவேளை 6% அப்படிங்கிறத தாண்டி ஒரு 10% வந்தால் திமுக கூட்டணியோட நம்ம 4% ஓட்டுகள் அதிகமாக வாங்கலாம். இன்றைக்கி பாஜகவோட தலைமை சரியில்லை. நயினா நாகேந்திரன் அவருடைய போக்கு பாஜகவில் வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு, பாஜக தொண்டர்களை உற்சாகம் இல்லாமல் செஞ்சுருக்கு. ரெண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை, அந்த தலைமையை வந்து சரியாக வந்து மாவட்ட செயலாளர் கூட ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அதிமுக பாஜகவோட வாக்கு சதவீதம் குறையும். என்ன தான் விஜய் வந்து இந்த சைடு வந்தாலும், கூட்டணிக்குள்ளே வந்தாலும் விஜயோட வாக்கு சதவீதத்தின் மூலமாக இவங்க ஜெயிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்படி தான் தோணுது. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அதே கூட்டணி, அதே அதிருப்தி அப்படி இப்படிலாம் இருந்தால் திமுக வந்து அந்த 45% வாக்குகளை பெறுமா அப்படின்னாலும் பெறுறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் இவங்களுடைய இது வந்து அதிருப்தி இல்லைனால, இவங்களுடைய ஒற்றுமை இல்லாதனால கண்டிப்பாக வந்து இந்த அதிமுக பாஜக விஜய் இந்த கட்சிகளில் கூட்டணியோடு இருந்தால் கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி 2 விஷயங்கள் தான் பரபரப்பாக. இந்த விஷயங்கள் ஒன்று, விஜய் வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி வந்தால் அதிமுக ஜெயிக்குமா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இதுக்கு வந்து வாக்கு சதவீத கணக்கு பிரகாரம் போட்டு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. ரெண்டாவது வந்து அன்புமணி ராமதாஸ் கையில் தான் கட்சி போயிடுச்சு. விரைவில் வந்து அவர் நிறுவனர், அவ்வளோதான். அவர் சொல்கிறத வந்து நம்ம அவர் சொல்படி கேட்போம், ஆலோசனை கேட்போம். ஆலோசனை கேட்போமே தவிர ஆலோசனை அப்படியே செயல்படுத்துவோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. நான் பெத்த அம்மா வந்து நாங்கள் பாட்டில் விட்டு அடித்தேன்னு எப்போ சொன்னாரோ அப்போவே அவர் மேலே இருந்த என் மேலே எவ்வளோ பழிவாங்கும் எண்ணத்தோடு அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஆதங்கத்தோடு பேசியிருந்தார். இவர் வந்து ராமதாஸ் வந்து கொஞ்சம் அழுது கண்ணீர் விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வந்து சமுதாய மக்கள் இவங்கள்ட்டெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டாக அட்டாச் பண்ணலான்னு நினச்சாரு. சென்டிமெண்ட்டுக்கு வந்து அவர் ஏஜ் உள்ள நபர்கள்லாம் போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. அவ்வளோதான். அன்புமணி கையில் வந்து பாமக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இந்த 2 விஷயம் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் அதை சரியாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.